ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் கிளிஃப் முன்னார். இது ஒரு லக்ஸுரி ரிசார்ட். முன்னாரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசார்ட்னு கூட சொல்லலாம். இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 months தான் இருக்கும். ஒரு 1 yearக்குள்ளே ஒரு 8 months இருக்கும். அண்ட் ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். ஸோ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ரூமுக்கு போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரூம்குள்ளே வந்துட்டோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சிங்கிள் பெட்ரூம் ரூம் தான். இதோட ஒரு பால்கனி அட்டாச்சாக வரும். ப்ளஸ் அந்த ரூமில் இருக்க பேசிக் அமெனிட்டிஸ்லாம் அதில் இருக்கும். அண்ட் இந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த பிளேட்டில் அந்த பனானா அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் இங்கே வந்து நார்மலாக அந்த டீ போடக்கூடிய அந்த கெட்டில் ப்ளஸ் அந்த மக் அண்ட் அந்த டீ பேக்ஸ். கீழே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்மால் ஃப்ரிட்ஜ், அதுக்குள்ளே வந்து அந்த 7up பெப்சி ப்ளஸ் கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது பே பண்ணி தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த சைடில் இருக்க கபோர்டில் பார்த்திங்கன்னா ஒரு லாக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட் ஜுவல்ஸ்லாம் இருந்தால் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். ப்ளஸ் இந்த சைடில் உள்ள ஷெல்ஃபை திறந்திங்கன்னா ஒரு அயர்ன் பாக்ஸ் ப்ளஸ் ஒரு அயனிங் டேபிள். ஸோ உங்களுக்கு எதாவது கிளாத்ஸாக அயர்ன் பண்ணால் கூட வச்சுக்கலாம். ப்ளஸ் உள்ள ஹேங்கர்ஸ் கூட இருக்கும். இப்போ நம்ம வெளில வந்து பால்கனி வியூ பண்ணலாம். ஸோ இது ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நிறைய ஏரியா இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு 10 பேர்கிட்ட நிற்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த வியூவை பார்த்தீங்கன்னா இது வேறு லெவல் வியூங்க. இந்த மாதிரி வியூ நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஸோ நம்ம இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துடலாம். ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்களுக்கு அங்கேயே காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் பக்கோடாவும் ஆனியன் பக்கோடாவும் மெது வடையும் வச்சுருந்தாங்க. ஸோ மெது வடை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் மெது வடை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ வச்சுருந்தாங்க ஃப்ளாஸ்கில், ப்ளஸ் கொஞ்சம் குக்கீஸ். அதுக்கப்புறம் பக்கோடாவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பக்கோடா டேஸ்ட் வேறு லெவலுங்க. சும்மா சொல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்தா கூட அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிறிஸ்மஸ் ப்ளஸ் மெதுவடையும் அதுக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு மெதுவடை. கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூலை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. யூஸ்வலி வந்து நான் எந்த ஸ்விம்மிங் பூலில் போனால் குளிக்க மாட்டேன். பட் இந்த ஸ்விம்மிங் பூலை பார்த்தா அவ்வளோ டெம்ட் ஆகி, இது அவ்வளோ அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டாக இருந்தால் கூட அதுலேயும் நாங்கள் குளித்தோம். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இந்த ஸ்விம்மிங் பூலை சுற்றி இருக்க வியூவை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் வியூங்க. இந்த ஹோல் மவுண்டனும் அப்படியே அந்த வியூவெல்லாம் சான்ஸே இல்லை. ஸோ ஒரு ஹில்லுக்குள்ளே ஒரு 5 star ஹோட்டல் எப்படி இருந்தோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 daysக்கு வந்து 20,000 இன்க்ளூடிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அண்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.